ஹலோ கைஸ், நீங்க பாக்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் ஒன் பீஸோட எபிசோட் 204 பார்க்க போறோம். எடுத்தது த கோல்டன் வேவர் ரெக்கவரி ஆபரேஷன்ஸ்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. நாம இது வரைக்கும் காத்து இருந்ததெல்லாம் போது, நம்ம போய் நம்ம தங்கத்தை எடுக்கலான்பா. எல்லாரும் கிளம்பும் போது உசாப் எல்லாத்தையும் வெயிட் பண்ண சொல்லுவான். லூஃபி என்னடா ஆச்சுன்னு கேட்பான். உசாப் ஃபர்ஸ்ட் பிளான் போட்டு அப்புறம் சைட்ல இறங்கலான்பா. எல்லாரும் முடிக்கிறத பார்த்துட்டு உசாப் சக்சஸ்ஃபுல் ஸ்டார்ட் தான்டா அதுன்ட்டு நம்ம 7 பேரா பதுங்கி போனா அசால்ட்டா காட்டி கொடுத்துருன்பா. ஜோரோ நீ சொல்றதுலயும் ஒரு பாயிண்ட் இருக்குன்பா. நம்ம என்னதான் கோயிங் மேரியை இப்படி மறைச்சு வச்சாலும் இதை நினைச்சா கொஞ்சம் கவலையாவும் இருக்குன்பா. சாஞ்சி இது ரொம்ப நேரத்துக்கு தாக்கும் பிடிக்காதுன்பா. சப்பரானா அது உண்மை போலதானே இருக்கு, எப்படி பிடிப்பாங்கன்பா. லோஃபி ஆமா சூப்பரா இருக்கேன்பா. ஜோரோ இந்த குப்பையை அவன் தூக்குவான்பா. உசாப் இந்த குப்பையெல்லாம் சொல்லாதீங்கடா, பிரச்சனை அதுவும் இல்லைன்ட்டு கத்துவான். உசாப் டே நேர்மையே சொல்லிட்டா, இந்த க்ரூல நான் மட்டும்தான் இப்படி பிளான் பண்றத பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன முதல்ல நம்ம பிளான் போட்டு எதை தூக்கணும்னு பாக்கணும், ரெக்கவர் பண்ணணும். இதெல்லாம் நாமி நீயும் செய்வதானன்பா. நாமி என்னங்கிற போல முழிப்பா. உசாப் ஃபேவர் எங்கன்னு கேட்பான். நாமி அதை ஒரு புல்லுக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கேன்பா. உசாப் நான் இதை தான் சொன்னேன்பா. நாமி சாரி கேட்கவும் சாஞ்சி இதுவும் லவ்லியா இருக்குன்ட்டு சிம் பண்ணுவான். உசாப் இந்த பைத்தியக்காரத்தனத்துல ஓரம் வச்சுக்கலாம். இப்ப நான் என்னோட பிளான சொல்றேன், நல்லா கேட்டுக்காங்கன்ட்டு மேப் ஓபன் பண்ணி இப்ப நம்ம 2 டீமா பிரிய போறோம். ஃபர்ஸ்ட் கோல்ட் ரெக்கவரி டீம், அதுல லூஃபி, ஜோரோ, ராபின், அப்புறம் நான் கேப்டன் உசாப் இருப்பேன். அப்புறம் 2வது வேவர் ரெக்கவரி டீம், அதுல நாமியும் சாஞ்சியுன்பா. சாஞ்சி சேர்த்து வேலை செய்யலாம் டீம் பார்ட்னர்ட்டு போய் கை வைப்பான். நாமி எடுத்து விட்டு சரின்பா. ஜோரோ சூரலப்பூர்வம் ஆக்கான்பா. சாஞ்சி என்னடா சொன்னேன்ட்டு கோவப்படுவான் ஜோரோ மேல. சாப்பர் திரும்ப என்ன ஷிப்ல தனியா விட்டு போறீங்களான்ட்டு அழுவான். உசாப் அதான் மேரியை நல்லா மாத்தி வச்சிருக்கமே, கண்டிப்பா உனக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்பா. சாப்பர் உறுதியா இருக்கியான்பா. உசாப் அதெல்லாம் தாண்டி எங்களுக்கு ஏதாவது காயப்பட்டா எங்களை ட்ரீட் பண்றதுக்கு சூப்பர் டாக்டர் நீ ஒருத்தன் தானே இருக்கீன்பா. சாப்பர் அதை ரசிப்பான். பட் இப்படி பாராட்டி பேசாதால மட்டும் எதுவும் மாறாதுன்பா. உசாப் ஃபர்ஸ்ட் கோல்ட் ரெக்கவரி டீம், அவங்க இந்த ஒரு லாக்குக்கு போறக்கு ஹெவிலி கார்டட் சைட் போகாம ஷார்ட் ரூட்ல போக வேண்டியது வரும். அப்புறம் நாமி நீ வேவர் எங்க ஒளிச்சு வச்சுன்னு தெரியுமான்னு கேட்பான். நாமியும் அதை மேப்ல பாயிண்ட் பண்ணி காட்டுவா ஈஸ்டர்ன் சைடுன்னு. உசாப் இது ஆப்போசிட்ல இருக்கே, இந்த இடங்களுக்கு லேண்ட் வழியா போனா ரொம்ப தூரம் இருக்குமேன்ட்டு யோசிப்பான். டக்குன்னு ஐடியா வந்திருக்கும். அங்க ஓரமா கிடக்கிற உடஞ்சு போன ஒரு போட்டை காமிச்சு நீயும் சாஞ்சி அந்த போட்ல சீக்கிரம் போய் எடுத்துட்டு வந்துருங்க, இதான் நம்ம பிளான், நம்ம ஒர்க் அவுட் பண்ணிடலாமான்பா. எல்லாரும் பயங்கரமா ஃபயர்டப்பா இருப்பாங்க. இதுக்கப்புறம் ஜானதனை காட்டுவாங்க. ரொம்ப டென்ஸ்டா இருப்பாரு. பார்த்தா ஜெசிகா சாப்பாடு கொடுத்து விட்டுருப்பா. அவரும் இங்க போட நான் சாப்பிடணும் பாரு. வந்த செஃப் கண்டிப்பா போக மாட்டேன், ஏன்னா அவங்க உங்களை ஃபுல்லா பிளேட்டை காலி பண்றீங்களா இல்லையான்னு பாத்துட்டு வர சொல்லிருக்காங்கன்பா. அந்த பக்கம் இருக்க ஆபீசர் சிரிப்பான். அந்த செஃப் உங்களையும் தான் ஃபுல் பிளேட்டையும் காலி பண்ணுங்கன்பா. அவர் ஜெக்காக பார்த்துட்டு ஜானதன் உனக்கும் ப்ரோக்கோலி பிடிக்காதான் பாரு. அவன் இல்லைங்க எனக்கு தக்காளி பிடிக்காதுன்பா. கரெக்டா ட்ரேக் வரவும் வாங்க லியூட்டனன்ட் பாரு ஜானதன். ட்ரேக் சாப்பிட்டு இருக்கீங்களா, நான் அப்புறம் வரேன்பா. ஜானதன் அதெல்லாம் இல்ல, நானே உன கூப்பிடலான்ட்டு தான் இருந்தேன்பாரு. எந்திரிச்சு போகும்போது ட்ரேக் இருந்துட்டு சார் நாங்க ஸ்டார்ஹெட் பைரட்ஸா கிட்டத்தட்ட 3 தடவைக்கு மேல தப்பிக்க விட்டோம், இதுக்கான ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துக்கிறேன்பா. ஜானதன் ஏங்க இவ்வளவு ரிஸ்க் எடுத்துக்கிறீங்க, முதல் சாப்பிட்டீங்களான்னு கேட்பாரு. அவன் இல்லைங்கவும் எம்டி ஸ்டொமக் கூட வேலை செஞ்சா எப்படி, வாங்க சாப்பிடுங்கன்பா. அந்த பக்கம் தக்காளி பிடிக்காத ஆபீசர் இட் த ஃப்ராக் கான்செப்ட் படி ஃபர்ஸ்ட் தக்காளி சாப்பிடுவாப்ல மனுஷன். இதுக்கப்புறம் ட்ரேக் அண்ட் அந்த ஆபீசர் சாப்பிட்டுருப்பாங்க. பட் ஜானதன் சாப்பிடாமையே மழுப்பிட்டு இன்னைக்கு சாப்பாடு டேஸ்ட் உண்மையா சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்லி விடுங்கன்பா. செஃப்பும் சரின்பா. செஃபோட இவங்க இப்படி சாப்பிட்டு முடிச்செல்லாம் பார்த்துட்டு முட்டாள்களா உங்களுக்கும் இந்த இடத்துக்கு இதோட முடிவு தாண்டான்பா. ஜானதன் டைம் ஆயிடுச்சுட்டு நம்ம ஆபீஸை சரியா ஆர்கனைஸ் பண்ணலான்னு. ட்ரேக் நம்ம பிளானே நம்ம அவங்களுக்கு முன்னால இருந்து அவங்களை பிளாக் பண்ண போறது தானே சார்னு கேட்பான். ஜானதன் ஆமான்ட்டு ஜெனரலை கூப்பிட்டு ஸ்டாண்ட் பைல இருக்க யூனிட் எல்லாம் உடனே கூப்பிட சொல்லுவாரு. ஜெனரலும் போயிட்டு ரிப்போர்ட் பண்ணுவாரு. எல்லா வார்ஷிப்ஸும் இதை கேட்டுக்கங்க, உங்களோட அட்டென்ஷன் போறாமே சி கேட்ல தான் இருக்கணும், அதை கம்ப்ளீட்டா மானிட்டர் பண்ணுங்கன்பா. ட்ரேக் அப்புறம் என்னோட யூனிட் என்ன சார் பண்ணட்டும்னு கேட்பான். ஜானதன் அவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சி கேட் கிட்டே போட்டுன்பாரு. கரெக்டா ஷெஃபர்ட் வரவும் வாங்க மிஸ்டர் கொண்டாரியானோன்பா. ஓ சாரிங்க, வாங்க வாங்க ஸ்பெஷல் இன்ஸ்பெக்டர் மேஜர் ஷெஃபர்டுன்பாரு. ஷெஃபர்ட் பார்க்க போனா ஸ்டார்ஹெட் பைரட்ஸை தப்பிக்க விட்டீங்க போலேன்பா. ஜானதன் இல்லையே, அவங்க இன்னும் இந்த கோட்டைக்குள்ளதான் இருக்காங்கன்பாரு. ஷெஃபர்ட் எனக்கு அப்படி தெரியலையே, நல்லா ஜாலியா சாப்பாடு சாப்பிட்டு நல்லா சுகமா ஓய்வு எடுக்கிற போல இருக்கு, சொல்ல போனா நீங்க தான் வெளியே ஃபைட்டுக்குலாம் வரதுலையே, அதான் நல்லா சொகுசா இருந்து பழகிட்டீங்கன்பா. ஜானதன் அப்ப இல்லையே மேஜர்ன்பாரு. ஷெஃபர்ட் எந்த தைரியத்துல அவங்க இன்னும் இங்கதான் இருப்பாங்கன்னு சொல்றீங்கன்னு கேட்பாரு. ஜானதன் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான தங்கம் எங்க கிட்டதான் இருக்கு, எந்த பைரட்ஸும் அவங்களோட பொக்கிஷங்களை விட்டு போக மாட்டாங்கன்பா. ஷெஃபர்ட் தங்கமான்பா. ஜானதன் நாங்க ஒன்னும் எங்களோட 5 நெஞ்சில இருந்தெல்லாம் மாறவளா இல்ல, எங்க ஃபோர்ஸ்ல பாதி போயிருந்தாலும் இன்னும் அவங்கள நாங்க பிடிக்கிற இடத்துல தான் இருக்கோம், அதெல்லாம் தாண்டி ஏதாவது ஸ்பெஷல் ஃபோர்ஸ்ல உங்களை போடணும்னா சொல்லுங்க, உங்களை இன்சார்ஜ் ஆக்குற நீங்க பாத்துக்கிறீங்களான்பா. ஷெஃபர்ட் எதுக்கு இப்படி பேசிக்கிட்டு இந்த ஸ்கில்டு யூனிட் கமெண்ட் பண்றதுக்கு உங்க ஒருத்தருக்கு தான் தகுதி இருக்கு, நான் கிளம்புறேன்ட்டு. அப்புறம் என்ன ஸ்டார்ஹெட்ஸ்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்களே, அந்த ஆளுகளோட நேம் லிஸ்ட் கொடுங்கன்பா. ஜானதன் அவங்க பேர் வச்சு என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டா ஷெஃபர்ட் கோர்ட் மார்ஷலுக்கு தான், ஏன்னா அவங்க ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டாங்கன்பா. ஜானதன் அவங்க நான் சொன்னதை செஞ்சாங்க, சந்தேகப்படும்படியா யார் வந்தாலும் புடிச்சு போடுங்கன்னு என் ஆர்டர்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணாங்க அவ்வளவுதான்பா. ஷெஃபர்ட் என்ன பார்த்தா சந்தேகப்படும்படியாவா இருக்குன்பா. ஜானதன் அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்ல யாருனால எதுவும் செய்ய முடியாதுன்பா. ஷெஃபர்ட் அப்படியே விஷயம், சரி நான் வேற ஒரு விஷயம் செய்யணும், நான் கிளம்புறேன்ட்டு போயிருவான். ட்ரேக் கமாண்டர் இதெல்லாம் ஓகேவான்னு கேட்பான்.
ஜானதன் இவன் ஹெச்கியூல இருக்க இன்ஸ்பெக்டர்ஸ்ல இந்த நபரை நான் காலி பண்ணுங்கிறதுல ஒருத்தன், அதனால கண்டிப்பா இங்க கமாண்ட்ல எடுக்க மாட்டான்பா. ட்ரேக் நான் அதை பத்தி கேட்கல சார்ன்பா. ஜானதன் இப்போதைக்கு G8ல இருக்க ரொம்பவும் பவர்ஃபுல்லான யூனிட் அனுப்புன்பா. ட்ரேக் ஜோக் பண்றீங்களான்னு கேட்பான். ஜானதன் சீரியஸா சொல்றான் பாரு. ட்ரேக்கும் சரின்ட்டு சல்யூட் பண்ணுவான். ஷெஃபர்ட் இந்த முட்டாள் இருக்கானேன்ட்டு டக்குனு கூட இருக்கவங்ககிட்ட ஸ்டான் மாதிரி மெம்பர்ஸ் வந்தாங்க இல்லையா, அந்த ஷிப்போட கேப்டன் எங்கேன்னு கேட்பான். அந்த ஆபீசரும் சார் அவர் ஹாஸ்பிட்டல் இருக்காருன்பா. ஷெஃபர்ட் ஏன் அவருக்கு காயப்பட்டிருக்கான்னு கேட்பான். அந்த ஆபீசர் இல்ல சார் அவரோட க்ரூ மெம்பர்ஸ்க்குலாம் அடிபட்டிருக்கு இல்லையா, இன்ஜுரி ஆனவங்க மேல கொஞ்சம் அக்கறையோட அங்கேயே இருக்காருன்பா. ஷெஃபர்ட் அப்படியே விஷயம் சரி நான் போய் கூப்பிட்டேன்னு அவனை கூப்பிட்டு வான்பா. ஷெஃபர்ட் அந்த ஆள் தங்கன்னு தானே சொன்னா, அது இந்த இடத்துல எங்க இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ ஏன் பாடுற ஒர்த்லெஸ் ஆன கமாண்டர், நானே இந்த ஸ்டார்ஹெட் பைரட்ஸை மொத்தமா பிடிச்சி இந்த மொத்த இடத்தையும் கிரஷ் பண்றேன் பாருன்பா. இதுக்கப்புறம் சாப்பரை காட்டுவாங்க. மெடிசன்ஸ் ரெடி பண்ணும்போது எல்லாரும் சீக்கிரம் வந்துருவாங்க நம்புறேன். நான் தனிமையிலேயே வாடுறேன்டான்பா. அப்புறம் போட்ல போற நாமியான் சாஞ்சியை காட்டுவாங்க. சாஞ்சி வானத்துல நட்சத்திரங்கள் நிலாவோட நான் இப்படி ஒரு சூப்பரான போட்ல நாமி கூட போறதெல்லாம் கனவு போல இருக்கேன்பா. நாமி இன்னுமே இங்க வார்ஷிப் சுத்திட்டு இருக்கதை பார்த்துட்டு எனக்கு இதுல ஏதோ சரியா படலின்ட்டு சாஞ்சி இன்னும் வேகமா போடான்பா. சாஞ்சியும் சரின்ட்டு சிம் பண்ணிட்டே வேகமா போவான். நாமி சைலண்டா போகணும்பா, அதுக்கும் சரின்பா. இதுக்கப்புறம் பேரல் யூஸ் பண்ணி எல்லாரும் பதுங்கி போயிட்டு இருக்கப்ப உசாப் தான் வழி நடத்துவான். ராபின் அவளோட எபிலிட்டி மூலமா பார்த்துட்டு இங்க யாரும் இல்லைன்பா. உசாப் இதை முதலே சொல்லிருக்க வேண்டியதானன்பா. லோஃபி சவுண்ட் கேட்காது. உசாப் என்னடா ஆச்சுன்னு பேரலுக்குள்ள எட்டி பார்த்தா லோஃபி நல்லா தூங்குவான். உசாப் இந்த நேரத்துல தூங்குவேன்ட்டு உதைப்பான். ராபின் டென்ஷன் இல்லாம வாழ்றான் பான்பா. இதுக்கப்புறம் ஜானதனை காட்டுவாங்க. சர்ஜென்ட் எல்லாத்தையும் தண்ணியிலே இருக்க வச்சா பேஸ் யார் பாத்துக்கிறதுன்பா. ஜானதன் அவங்க தான் அவங்க இஷ்டப்படி எங்க போறாங்க என்ன பண்றாங்கன்னு ஃப்ரீயா இருக்காங்களேன்பாரு. சர்ஜென்ட் அதுக்குன்னு இந்த பேஸ் அவங்களோட போலலாம் விட முடியாது, வேணும்னா நான் ஒரு ஐடியா சொல்றேன் சார், நம்ம புதுசா வந்த ரெக்ரூட்ஸை யூஸ் பண்ணலான்பா. ஜானதன் கண்டிப்பா முடியாது சர்ஜென்ட், ஏன்னா அது அவங்களுக்கு ஆபத்தாயிரும் இருப்பாரு. சர்ஜென்ட்டும் நீங்க எதான் சொல்லுவீங்கன்னு தெரியும், இருந்தாலும் நியூ ரெக்ரூட்ஸ் தான் இதை வாலண்டியரா கேட்டாங்கன்பா. ஜானதன் அப்ப சரி மானிட்டர் மட்டும் பண்ணிட்டோம், என்ன பிரச்சனை ஆச்சுன்னா ரிப்போர்ட் பண்ணிட்டோம், சண்டையில இறங்கிட வேண்டாம்னு சொல்லுன்பாரு. சர்ஜென்ட் சந்தோஷமா சொல்றான்பா. ஜானதன் இன்னொரு ரெக்வஸ்ட் இருக்குன்ட்டு சிரிப்பாரு. ஷெஃபர்ட் அங்க ஸ்டான் மரியோட கேப்டன் கிட்ட பேசுவான். அவரும் இன்னும் ஷிப் ரெடி ஆகலையா, கூடவே என்னோட ஆட்கள் வேற எந்திரிச்சு நடக்க முடியாத நிலைமையில நிறைய பேர் இருக்காங்கன்னு. ஷெஃபர்ட் அப்ப ஏன் ஜட்மெண்ட் தப்புன்னு சொல்ல வரையா, HQல இருந்து அனுப்பிச்சு வச்ச ஸ்பெஷல் இன்ஸ்பெக்டரோடதன்பா. கேப்டனும் அப்படி இல்ல இல்லைங்க போது ஷெஃபர்ட் நான் சொல்றபடி செய்யுங்க, உங்களோட ஹாஃப் டீமை மட்டும் கொடுங்க, பைன் பீக்ல வச்சுட்டு எல்லாத்தையும் பாத்துக்கலாம். அப்புறம் இந்த ஒண்ணுத்துக்கும் ஆகாத G8 ஃபோர்ட்ரஸ்க்கு மரைன்ஸ் இந்த பைரட் குப்பைகளை என்ன பண்ணுவாங்கன்னு காட்டலான்பா. இதுக்கப்புறம் உசாப் போடும் போது ஜோரோவை நக்கல் பண்ணுவான். என்ன கீப் அப் பண்ண முடியலையான்னு. ஜோரோ வாய முறையில மூடி விட்டுட்டான்பா. லோஃபி ராபின் கிட்ட நம்ம வந்தாச்சான்னு கேட்பான். அவன் இன்னும் கொஞ்சம் தூரம் போனா வந்துருன்பா. திடீர்னு பார்த்தா ரூட் கட்டா இருக்கும். உசாப் இந்த வழிதானான்னு கேட்பான். ஜோரோ அங்க ஒரு கதவு தான் இருக்குன்பா. ராபின் மேப் படி இதான் வால்ட், இதான் போறக்கு ரொம்ப ஷார்ட் ரூட்ன்பா. உசாப் எப்படி போனதா வால்ட் கிட்டையான்பா. லோஃபி அப்ப டிசைட் ஆயிடுச்சு இந்த வழியாவே போயலான்பா. இதுக்கப்புறம் உசாப் யூஸ் பண்ணுவாங்க. லோஃபியா அந்த கைத்தை அந்த பக்கம் கொண்டு போய் கட்டிட்டு உசாப் பொறுத்தன் தொங்கிட்டு இருப்பான். அப்படியே அவன் மேல தொத்தவும் அப்படியே ஸ்பீடா போவானுங்க. இதெல்லாம் பில்டிங் உள்ள இருக்கவங்களுக்கு சத்தமா கேட்காது. உசாப்லாம் ரொம்ப பயந்துருப்பான் போய் மோத போறோன்ட்டு. லோஃபி கம் பலூன் பண்ணி கீழே வந்திருப்பான். இந்த பாயிண்ட்ல ஜோரோ என்ன கீப் அப் பண்ண முடியலன்னு உசாப்ப நக்கல் பண்ணுவான். லோஃபி அதை திரும்ப பண்ணலாமான்னு கேட்பான். உசாப் கம்முன்னு வாடான்பா. இதுக்கப்புறம் மரைன்ஸ் இல்லாததை நோட் பண்ணிட்டு தான் ரூம்குள்ள போவாங்க. சாஞ்சியன் நாமி அந்த பக்கம் வந்திருப்பாங்க. நாமி முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போகணும், அதுலயும் இவங்களோட கண்ணில் மாட்டாமான்னு யோசிப்பா. சாஞ்சி கிட்ட டக்குனு வா போலான்பா. உசாப் சீக்கிரம் நமக்கு தங்கம் கிடைக்க போகுதுன்பா. ராபின் அந்த டோர் வழின்பா. உசாப் லாஸ்ட்ல தானே தங்கம் இருக்குன்பா. மேல பார்த்தா வென்டிலேஷன்ல மரைன் ஆபீசர்ஸ் இருப்பாங்க. லோஃபி தங்கங்களா வந்துட்டு இருக்கேன்பா. ராபின் மனசுக்குள்ள இது ரொம்ப ஈஸியா இருக்கு, எனக்கு ஏதோ சரியா படலன்னு யோசிப்பா. மரைன்ஸ் அவங்க போக போக பின்னாலே கேதர் ஆவாங்க. இதுக்கப்புறம் நாமின் சாஞ்சியை கட்டுவாங்க. ஒரு நேவி கிட்ட மாட்டிருப்பாங்க. அவனும் அசையாதீங்களா பைரட்ஸ்ன்பா. சாஞ்சி நாங்க ஒண்ணு இங்க பாம் வைக்கவோ இல்ல மொத்த இடத்தையும் சேதற விடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் குள்ளவோ வரலன்பா. அவன் நான் எப்பாடுபட்டாவது இந்த இடத்த பாதுகாப்பன்பா. நாமி அவன் சொன்னதை கேட்ட இல்ல, நாங்க அதுக்கெல்லாம் வல்லடான்பா. அவன் பைரட்ஸை நம்ப மாட்டேன்பா. சாஞ்சி அப்ப என்ன சொல்ல வர, நீ உயிரை கொடுத்து சண்டை போட்டு பார்த்தலாம் நினைக்கிறேன்பா. அவனும் ஆமாண்டான்ட்டு கத்தி வச்சு அட்டாக் பண்ணிருப்பான். சாஞ்சி அவனை அடிச்சு போட்டு என்ன கிக் பண்ண கூட சொல்லி தள்ளையா உங்க மெரைன்பா. உசாப் முன்னால இருக்க வால்ட்ட பார்த்து வாய் பிளந்திருப்பான். லூஃபிங்க தங்கத்தை தாண்டி வேற ஏதாவது நல்ல விஷயம் இருந்தாலும் எடுத்துடலான்பா. ஹை செக்யூரிட்டியா இருக்குல்ல, அதனால ஜோரோ என்ன பண்ணான்னு கேட்பான். லூஃபி கம் பிஸ்டல் பண்ணுவான். அந்த அட்டாக் ரிவர்ட் ஆகி ஜோரோ மேல பட்டுரும். லூஃபி சாரி கேட்பான். ஜோரோ சட்டை இழுத்து பிடிச்சிட்டேன்னா மன்னிப்பு மட்டுமான்பா. உசாப் இதை நீக்க ப்ரூட் ஃபோர்ஸ் மட்டும் பார்த்தாது, இதுக்குள்ள டெலிகேட்டடான ஐடியா வேணும். இந்த போல்ஸ்ல ஒன்னோட ஒன்னு லாக் பண்ணி தானே இருக்கும். இதை ப்ராப்பர் பாஸ்கோடோட ஓபன் பண்ணாதான் அந்த போல்ஸ்லாம் அன்லாக் ஆகும். அது மூலமா அசால்ட்டா அன்லாக் பண்ணிட்டு உள்ள இருக்க நம்மளோட ட்ரெஷர் எடுத்துட்டு போயிடலான்ட்டு திரும்புவான் சிரிச்சே. டக்குன்னு பார்த்தா ஸ்பாட்லைட்ஸ் ஆன் ஆயிருக்கும். அண்ட் உசாப்பும் அலறி இருப்பான். மரைன் ஆபீசர் இதுக்கு மேல உங்களால போக முடியாதுன்பா. பார்த்தா கிட்டத்தட்ட 5 டோர் இருந்திருக்கும், 5 லாக் பண்ணி விட்டுருவானுங்க. ஜோரோ நமக்காக தான் காத்திருந்திருப்பானுங்க போல என்பா. ராபின் பார்த்தாலே தெரியுதுன்பா. மரைன் ஆபீசர் நல்லா வகையை எலி மாதிரி வந்து மாட்டிக்கிட்டீங்க, இங்க இருந்து உங்களால தப்பிக்கவே முடியாதுன்பா. உசாப் அந்த ஆளை அடிச்சு போட்டு இதுக்கப்புறம் நீங்க பாத்துக்காங்கடான்ட்டு ஒளிஞ்சுப்பான். அந்த மரைன் ஆபீசர் அவங்கள விடாதீங்க பிடிங்கன்பா. அவனுங்களும் எவ்வளவு தைரியம் வந்து எங்க ஆபீசரை தாக்கி இருப்பீங்கட்டு சுட ஆரம்பிச்சிருப்பானுங்க. லூஃபி அந்த புல்லட்ஸ் எல்லாம் ரிவர்ட் பண்ணி விட்டுட்டு வால்ட்ட பாத்துக்கடா உசாப்புன்பா. ஜோரோ அந்த பக்கம் இருக்கவங்கள வெட்டி வீசுவான். ராபின் அவளோட எபிலிட்டியை யூஸ் பண்ணிட்டு உசாப் கிட்ட என்ன நீயே தனியா பாத்துப்பியான்னு கேப்பா. உசாப் ஆக்சுவலா இது நாமியோட ஸ்பெஷாலிட்டி, பட் இந்த லாக்கோட லெவல்லாம் பார்த்தா இது எனக்கு பீஸ் ஆஃப் கேக் தான் வால்ட் ஓபன் பண்ற வேலையில இறங்கி இருப்பான். ஃபர்ஸ்ட் ஒன்னு அன்லாக் பண்ணவுமே ஜெய்ஜாண்டிக்கா இருக்க அந்த போல்ட் விழுந்திருக்கும். ராபின் அது மட்டும் மேல விழுந்திருந்தா நொடிகள்ல செத்துருப்பீன்பா. உசாப் இதனடா நிஜமா கல்லூடுது, மேல விழுகாம இருந்தா சரிட்டு அடுத்த லாக்க பாப்பான். லோஃபி கம் பிஸ்டல் பண்ணுவான். யூனிட் லீடர் கத்தி வச்சு கையில போடுங்கடான்பா. லோஃபி ஜஸ்ட் மிஸ்ல எடுத்திருப்பான். ஜோரோ உன்னோட கை ரொம்ப தூரத்துக்கு ஸ்ட்ரெச் பண்ணாத லோஃபி வெட்டிடுவானுங்கன்பா. லோஃபி சரின்பா.
ஜோரோ அந்த பக்கம் பிரிட்ஜை வெட்டி விட்டு தப்பிச்சிருப்பான். உசாப் ரெண்டாவது லாக்கையும் ஓபன் பண்ணி விட்டுருப்பான். இதுக்கப்புறம் ட்ரேக்கை காட்டுவாங்க. ஒரு மரைன் ஆபீசர் வந்துட்டு எல்லா வார்ஷிப்ஸையும் எங்க போக சொன்னீங்களோ அங்க போய் நின்ட்டாங்கன்பா. ட்ரேக் ஆர்டர்ஸ் வர வைக்க காத்திருக்க சொல்லுங்கன்பா. வாட்ச் பார்த்துட்டு இன்னொரு 50 நிமிஷம் தான்பா. உசாப் அந்த பக்கம் மரைன் மெம்பர் சுத்து போட்டிருப்பாங்க. மாட்டினான்டான்ட்டு பயப்படுவான். ராபின் வந்து காப்பாத்திட்டு மொத்த பேத்தோடையும் சண்டை போடுவா. ஜோரோ இவனுக்கு வந்துகிட்டே இருக்கானுங்க, எண்டே இல்லாம போகுதுன்பா. லூஃபி உசாப் அதை ஓபன் பண்ணிட்டியான்னு கேட்பான். உசாப் வேலையை முடிச்சிட்டு முடிச்சாச்சுன்பா. யூனிட் லீடர் இந்த ஒரு விஷயத்தை பார்த்துட்டு அடைச்சான்பா. உசாப் சிரிச்சிட்டு இருந்தவன் அந்த டோர் மொத்தமும் கீழே சரிய போதுன்னு தெரிஞ்சுப்பான். மரைனை சேர்ந்தவங்க ஆளுக்கு முன்னால ஓடுவாங்க. உசாப் மாட்டிடக்கூடாதுன்ட்டு வேகமா ஓடி வருவான். லூஃபில விழுகிறதா இப்பதான் நோட் பண்ணுவானே. டோர் விழுந்ததுக்கு அப்புறம் காட்டுவாங்க. அதுல அந்த போல்ட்டுக்கான ஹோல்ஸ் இருக்கும் இல்லையா, கரெக்டா ஒரு ஹோல் கிட்ட நின்று லூஃபி தப்பிச்சிருப்பான். இது சூப்பரா இருக்குன்பா. உசாப் அப்படியான்ட்டு இப்பதான் நோட் பண்ணுவான் வால்ட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு. பார்த்தவன் ரொம்ப ஷாக் ஆகி நம்ம தங்கம்லாம் இல்லேன்பா. இதுக்கப்புறம் ஜானதனை காட்டுவாங்க. அவ்வளவு ஈஸியா நேவரோன்ல இருந்து உங்களை தப்பிச்சு போக விட்டுருவான்பா. இதோட எபிசோட் முடிஞ்சது. அடுத்த எபிசோட்ல என்ன ஆகுங்கிற கெஸ் யாருக்காவது இருந்தா அதை கமெண்ட் பாக்ஸ்ல என்ன ஏதுன்னு சொல்லிட்டு போங்க. லாஸ்ட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். கடைசியா த ஒன் ஃபெல் ஸ்வூப் பிளான் ஜானதன் ஷோர் ஃபயர் சீக்ரெட் டாக்டிக்ங்கிற எபிசோட் தான் ஒன் பீஸ்ல அடுத்து பார்க்க போறீங்கன்பா லூஃபி. நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், அப்புறம் டெலிகிராம் சேனல்லாம் இருக்கு. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் இருக்கு. அப்புறம் நம்ம சேனலுக்கு ஏதாவது ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா இந்த QR இல்லைன்னா UPI ID மூலமா சப்போர்ட் பண்ணலாம்.